ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி 13 எத்தனையாவது நாள்னு எனக்கே ஞாபகம் இல்லை, எத்தனையாவதோ நாள். இன்றைக்கி என்ன விலாகு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம 100 days 100 vlogs சேலஞ்சில் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான். என்ன சமைக்க போகிறார், ஏது சமைக்க போகிறாருங்கிறது அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போய் சொல்கிறேன். நான் பேசும்போது உங்களுக்கு மந்திர சத்தமெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்றைக்கி வெனஸ்டே. பாருங்கள், அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது. அங்கே ஏதோ கும்பாபிஷேகம் தான் நடக்குது போல் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மந்திர சத்தம் கேட்குது. நல்லா இருக்குது, மங்களகரமாக. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்களேன், பொக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு தான் நிற்பாரா பெரிய செஃப்பு. செய்ய போகிறதோ முட்டை பஃப் பண்ணுறதுக்கு இவர் கொடுக்குற அலப்பறையை பாருங்களேன். பாருங்க, பெரிய அந்த 5 star ரெஸ்டாரண்ட்டில் செஃப் நிற்கிற மாதிரி அப்படி நின்றுக்கிட்டு என்னடா பண்ண போகிறேன், முட்டை பஃப் போடா போ. இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? முட்டை பஃப்பு என்னது? இல்லை, உனக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். முட்டை பஃப்பு மாங்காய் செஃப்னு வைக்கலாமா? சரி, ஏதாவது நான் யோசிச்சு டைட்டில் வைக்கிறேன். சரி, இப்போ என்ன? சரி, இப்போ பண்ணு. முட்டை அவிச்சு வச்சிருக்கோம். 2 வெங்காயம் இதை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு சும்மா காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா. அதுக்கு 2 வெங்காயம் தானே, இறைச்சி மிளகா. அந்த விரலை மடக்கடா, எந்த விரலை காட்டிக்கிட்டு இருக்க இவனுக்கு? இதே வேலை இப்படி காட்டுறாரு. அது வத்த விரலை காட்டு. இதில் ஈரம் பண்ணுறதுனால தண்ணி ஊற்ற போயிட்டு. இறைச்சி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ தான் நீ முதல்ல இருந்துவா. உனக்கு அந்த விரலுக்கு என்னன்னு தெரியல. முதல்ல இப்படி அந்த ஆள்காட்டி விரலை எடு. அதை காட்டு. அப்படியே கோழி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, அவ்வளோதான் அதுக்கு தேவை. ஏப்ரேயர் அங்கே இருக்கு. எனக்கு முட்டை பஃப்னாலே இந்தியா தாங்க ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது எப்போ தியேட்டருக்கு போனாலும் அங்கே போய் படம் பார்த்துட்டு இன்டர்வலுக்கு முட்டை பஃபோ இல்லை சிக்கன் பஃபோ, வெஜ்ஜு பஃபு பெருசாக வாங்க மாட்டேன். முட்டை சிக்கன், அதில் மெயின் முட்டை பஃபு தான். சுட அப்போ 10 ரூபா, இப்போ எவ்வளோன்னு தெரியல. அப்போ போய் இன்டர்வலுக்கு ஆளுக்கு 2 வாங்கி வச்சு திம்போம். அவர் ஒரு டீயும் குடிப்பார், நான் முட்டை பஃப் மட்டும்தான் சாப்பிடுவேன். அந்த முட்டை பஃப் அப்படியே உடைக்கும் போது அந்த உள்ளே அதோட அந்த கறி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கறியோட ஸ்மெல் அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்மெல்லை எங்கேயுமே பார்த்ததில்ல. அது சென்னையில் மட்டும்தான் அந்த ஸ்மெல் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல்லு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த டிவியில் பார்த்துட்டு நானே வீட்டில் முட்டை பஃப் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கே நம்ம ஒரு ட்விஸ்ட்டு வைக்க போகிறோம். இவர் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் முட்டை பஃபுக்கே நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருந்தார்ல. ஸோ ஒரு செஞ்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைப்போம். அது உங்களுக்குமே ட்விஸ்ட்டாக இருக்கும். என்ன ஏதுங்கிறத வீடியோ எண்டில் பாருங்கள். பரபரன்னு வேலை நடக்குது. அங்கே வெட்டி தள்ளுறாங்க, இங்கே உரிச்சு தள்ளுறாரு. சரி, டைம் மாஸ்டர்கிட்ட டைம் கேட்பா, எவ்வளோ நேரம் ஆகும்? இது எப்படியும் வேகிறதுக்கு ஒரு 1/2 hour, நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காரு. நம்ம 1 hour ஆகுதான்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் வைக்கிற வெங்காய கறியை செய்வோம். 2 முட்டை இருக்கே, எத்தனை? 4 பஃப் வருமா? 2 முட்டைக்கு 4 பஃப் வருமா? ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. 250 கிராம் செஃப் வேணும்டா, அப்போ செஞ்சுக்குவோம். புதுசாக பார்க்குறவங்க யோசிப்பீங்கல்ல, 250 கிராம் செஃப் அப்படின்னா என்னடா? இதுக்கு தான் சொல்கிறது நம்ம சீரீஸை ஃபுல்லாக பார்க்கணும்னு. ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி 250 கிராம் செஃப்புக்கு ஃபேன்ஸ் அதிகம். சரி, முட்டையை வெட்டியாச்சு. அங்கே பாருங்கள், அவிச்ச முட்டை தனியாக. இது மேலே பூசுறதுக்கு, அவனில் வைக்கிறதுக்கு, மேலே அப்ளை பண்ணுறதுக்கு அடிக்காத முட்டை ஒன்று. நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கல்ல, என்னடா ட்விஸ்ட்டு சொல்கிறான்னு. இன்றைக்கி இவர் வருவாருங்க. இவர் மாட்டுற ட்விஸ்ட்டு தான். அது என்னென்னு அவருக்கே தெரியாது. வெயிட் பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சமாக. 2 வெங்காயம் தானே. நாங்கள் இங்கே வேலை செஞ்சு டயர்டாகுவோம்னு மிஸ்டி எங்களுக்கு டீ ஊற்ற போகிறாங்க. இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு. பத்தலைன்னா அதில் போடணும். அதுதான் மனம்.
இந்த இந்தியாவில் பார்த்த அந்த ஃபீல் பண்ண ஸ்மெல்லு வருதான்னா அது எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது டக்குன்னு. ஆனால் இது ஒரு விதமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் மசாலா போட்ட உடனே இங்கே இருக்கிற அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வர்ற ஸ்மெல் வருது. பிரேக் டைமில் டீயும் வந்துருச்சு. காலையில் டீ குடித்தாலே கபகபகப்பான்னு வேருக்கு. இங்கே யோசிக்கலாம், ஏன்டா பெல்கனியில் தானே இருந்து சமைப்பீங்க, இன்றைக்கி ஏன் பெல்கனி பக்கம் போகலன்னு. நீங்களே பாருங்கள், பாருங்கள் பெல்கனியில் சரியான வெயில் 11:30 மணிக்கு. அதனால தான் இன்றைக்கி பெல்கனிக்கு போகாமல் டைனிங் டேபிள்லேயே செட்டப்பை போட்டு விட்டோம். சரியா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மெயினே இந்த பஃப்போட ஸ்கின்னு தான். இங்கே பாருங்க, அதை வீட்டில் சொந்தமாக உருட்டுறதுக்கு யோசித்து பார்த்தாரு, சரி வராது அப்படின்ட்டு ஸ்கின்னு அவரே ரெடிமேடாக வாங்கிட்டு வந்திருக்காரு. பஃப் பேஸ்ட்ரி 4 இன்ச் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ என்ன ஷேப்பில் எடுக்க போகிற? இருக்கும், நம்ம மடித்து ஏதோ ஒரு ஷேப்பில் எடுக்க போகிறாரா. இவர் வடையவே ஏலியன் மூஞ்சி மாதிரி சுடுறவர். இது எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 10 ஷீட் இருக்குது. ஆனால் இவருக்கு 250 கிராம் தான் செய்ய தெரியுங்கிறனால இதில் இப்போ 4 தான் நமக்கு தேவைப்படும். இந்த கறி பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பஃப் ஸ்மெல் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த முட்டையை அதோட சேர்ந்த உடனே அந்த சூட்டுக்கு அந்த இந்தியா பஃப்பு முட்டை பஃப்பு ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கிளைமேக்ஸில் இந்த ட்விஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், சாஃப்டாகி மெல்ட் ஆகுற அளவுக்கு போயிடுச்சு. சரி, இவர் வேலையை ஆரம்பிக்கட்டும். இதுக்குள்ளே தான் முட்டையை வைக்க முடியுமா? இதுக்கு மேலே தான் முட்டை வைக்கணும். வச்சு மூட முடியுமா? அவ்வளோதானா கறி? ஏன்னா நிறைய வச்சா அது மூட வெளியே வரும். இது ஒரு மடி, இப்படி ஒரு மடி. என்னடா அது ரொம்ப குட்டியாக இருக்குது. அவ்வளோதான், இதை வேணுமெண்டா அப்படி நம்ம மூடி விடலாம். இந்தியாவில் நல்ல பெரிய பெரிய பஃப்பாக இருக்குங்க 10 ரூபாய்க்கு. இது வந்து நெருப்பட்டி மாதிரி சின்னதாக இருக்குது. இது நம்ம சீட் செய்கிறேன்டா, இதை விட பெருசாக செய்யலாம். இது கடையில் வாங்கின சீட் நம்மளே செஞ்சால் ஷீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி பெரிய பஃப் பண்ணலாம். இது வந்து கடையிலேயே இந்த அதான் 4 இன்ச்சுன்னு அதில் போட்டிருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் இன்ச்சு பார்த்து வாங்குங்க. 4 இன்ச்சை விட கொஞ்சம் பெருசாக வாங்குங்க. 3-4 பாக்கெட் பார்த்தனா எல்லாம் இந்த சைஸில் தான் இருந்துச்சு. அப்போ கடையை மாற்றுங்க. ஸோ 4 இன்ச்சில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 இன்ச் பஃப் வந்து பாருங்கள் இவ்வளவு தான் வரும். நாலு பஃப்பு செஞ்சிட்டாரு. இங்கே பாருங்க, இது நான் இது வந்து இப்போ இவ்வளோ மிச்சம். இப்போ நான் கேட்குறேன், 4 பஃப்புக்கு இவ்வளோ கறி செஞ்சிட்டியே, இப்போ 4 இப்போ வேஸ்ட்டு தானே, நீ 250 கிராம் செஃப்பான்னு கேட்டோடனே அப்போ அதை சமாளிக்கிறாரன். நான் பிளானோட தான் எல்லாம் பண்ணினேன். இங்கே பஃப்பு ரெடி ஆயிருச்சா? இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ரு பிரிக்கிறாரு பாருங்க. இன்னொரு 5 பஃப்பு போடலாம். இது வந்து பிரெட்டு வாங்கி வச்சுருக்காராம். அதுக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா டின்னர் ஆச்சான். ஸோ சொல்கிறாரு, செலவு மிச்சம் பண்ணுறேன். ஒரே கறியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பஃப்பும் டின்னருக்கு கறியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு தான் டின்னர். உள்ளே வச்சா பிரேக்ஃபாஸ்ட்டு, வெளியே வச்சு பிரெட்டில் எடுத்து சாப்பிட்டா டின்னர். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படியாவது மிச்சம் ஆயிடுச்சுன்னா இது எப்படி உருட்டலாங்கிறத இவர்கிட்ட பார்த்து கற்றுக்குங்க. முக்கியமான ஸ்டெப்பை மறந்துட்டேன் பாருங்கள், முட்டை பெயிண்ட் அடிக்கணும் இல்லை. இப்போ அது ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டோம். ஒரு 1/2 hour அது ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் மெட்ராஸ் பேக்கரி அப்படின்னு ஒரு பேக்கரி இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி லிட்டில் இண்டியா பிரிக்ஃபீல்டில் தான் அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸுங்கிற பாருங்கள், இந்த பெரிய பேக்கரியே மெயின் பிரான்ச்சே அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே புதுசாக குட்டியாக இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு இந்தியன்
ஆடியன்ஸுக்காக மெட்ராஸ் பேக்கரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க 2 பேர் பாருங்க சோகத்தில் இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. ஐயோ நம்ம குட்டெல்லாம் இன்றைக்கி வெளியாகிடுவோம் அப்படின்னு. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான் இந்தியாவில் சாப்பிட்ட அந்த முட்டை பஃப் டேஸ்ட்டையும் இவர் இப்போ முட்டை பஃப்னு ஏதோ பண்ணியிருக்காருல எலி குஞ்சு மாதிரி குட்டி குட்டியாக, அதையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ மெட்ராஸ் பேக்கரிக்கு அனுப்பி முட்டை பஃப்பும் டீ பன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீலங்கா டீ பன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அங்கே டீ பன்னும் விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ இவங்களை 2 பேரும் இப்போ அனுப்பி முட்டை பஃப்பும் டீ பன்னும் வாங்கிட்டு வர சொல்லி, இன்னைக்கு இவர் வந்து முட்டை பஃப்பை செஞ்சு கொடுத்துட்டு இதாண்டா தம்பி முட்டை பஃப்னு ஏமாத்தலாம்னு இருந்தார். இன்னைக்கு ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் கம்பேரிசனை போட போகிறோம். பாருங்களேன், இல்லை ஒரிஜினல் மாதிரி இருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இதில் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தார். மெட்ராஸ் பேக்கரி முட்டை பஃப்னு கிட்டிச்சு போய் உட்காந்துட்டார். அதில் பாருங்க, ஐயே நம்ம இவ்வளவு நாள் செஃப்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தா என்ன இன்னைக்கு திடீர்னு ஒரிஜினலோட கம்பேரிசன் போடுறாங்க. சரி தடுக்கவா முடியும், விதி விட்ட வழி அப்படின்னு இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் மெட்ராஸ் பேக்கரிக்கு போய் 2 முட்டை பஃப் 3 டீ பன் இந்த 5 ஐட்டத்தையும் வாங்கிட்டு வர்றீங்க. There's a fire burning in me. Don't take it for granted. I'm more than what you see. You don't know my hidden power. You will believe. Oh, what is our darkest picture to be changing? You don't know my. முட்டை பப்ஸும் டீ பண்ணும் வாங்கியாச்சு. இனி வீட்டில் வேற முட்டை பப் வந்து செஞ்சுருக்கோம். இதையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறான் தம்பி. நீ தான் தெரியும் ஆண்டி, பயமாக வேற இருக்குது. ஐயோ நம்ம தோற்று போயிடுவோமாண்டு பார்த்துக்கலாம். அங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன், போய் பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். மெட்ராஸ் பேக்கரிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற ஐட்டம். அதில் வந்து இந்த டீ பன் வந்து அப்புறம் சாப்பிட்றதுக்கு. ஏன்டா டீ பண்ணையும் காட்டுடா அப்படின்னா, இப்போ தானே வாங்கியிருக்கோம், இனி டெய்லி வாங்க தான் போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி தனியாக பேசுவோம். எல்லாத்தையும் இப்போயே பேசிட்டோம்னா அப்புறம் கெண்டுட்டுக்கு எங்கே போகிறது நான். அதனால் இப்போ வந்து இந்த ஒரிஜினல் மெட்ராஸ் முட்டை பஃப் வாங்க. ஸோ ஒரிஜினல் முட்டை பஃப் இங்கே வச்சாச்சு. இப்போ டூப்ளிகேட்டை தூக்கிட்டு வாங்க. இது என்னது இது? அது சில நேரம் அப்படி கலர் ஒட்டு படம். இவர் சொல்கிறாரு மெட்ராஸ் பேக்கரியோடது பிரிஞ்சு இருக்கான், காட்டு. இதுக்கு பக்கத்தில் வை, அதுக்கு பக்கத்தில் வை. காய்ஸ், அவங்களுக்கு பிரிஞ்சதும் இங்கே வாயை பொழந்துக்கிட்டு கிடக்கிறதும் இவருக்கு ஒன்று. இது 2 நல்லா இருக்கு. கலர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரிஜினலு, இது டூப்ளிகேட்டு. பட் நம்ம டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கலரெல்லாம் நமக்கு தேவையில்லை, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரிஜினலை சாப்பிடுவோம். கணபதிராம் தியேட்டர், தியாகராஜா தியேட்டர், அங்கே தான் நாங்கள் அடிக்கடி போகிறது. ஸோ கணபதிராம் வந்து அடையாறுன்னு நினைக்கிறேன், தியாகராஜா வந்து திருவான்மியூர்னு நினைக்கிறேன், சரிதானே? ஸோ அங்கே இருக்கிற அந்த ஸ்மெல்லு வருது. இப்போ இவரோடது ஒரு விதமான ஸ்மெல்லாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுற மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வேறு. பட் 2 ஸ்மெல்லுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு காட்டுவோம். இது வந்து மெட்ராஸ் பேக்கரியோடது. அந்த உள்ளே பாருங்களேன், இவங்களோட கறி வந்து கொஞ்சம் டார்க் இல்லை, கொஞ்சம் லைட்டு. நம்மளோட கறி வந்து கொஞ்சம் டார்க்கு, நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணுங்கள். இதை மெட்ராஸ் பேக்கரியோட அந்த முட்டை பஃப்பு அப்படியே அந்த இந்தியா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கொண்டு வந்துட்டாங்க. சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மலேசியா டைம் 12 மணிக்கு தான் அந்த பேக்கரி ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச காலைல 8 மணிக்கே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஷேப்பு கிட்டத்தட்ட இவர் அதே மாதிரி கொண்டு வந்துட்டார். கலர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் டார்க்கு, பட் டேஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும். அந்த பஃப் அந்த உதிர்றது எல்லாமே இதில் நல்லா இருக்குது. அதை பார்ப்போம். அப்படி இல்லை மிஸ்டிக்கு வந்து இந்தியா பஃபெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நானும் அம்மா தான் இந்தியாவில் இருந்தோம். ஸோ எனக்கு அதை முழுசாக சாப்பிட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் பெப்பர் டேஸ்ட்டு கூடயா இருக்குன்னா எனக்கு பஃப்லேயே பிடிச்சது அந்த உதிரி பாகங்கள். அதான்
வா இந்தியாவில் பேப்பர் பிளேட் இருக்கு அதில் வச்சு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் பிளேட்டை கவுத்து அப்படியே கையில் கொடுப்பாங்க. சுட சுட தூக்கிட்டு ஓடி போகிறது. ஏன்னா 15 நிமிஷத்தில் படம் போட்டுருவாங்க. போனால் இவர் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் க்ரௌட்டில் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வர அப்படியே உட்காந்துருப்பார் ராணி மாதிரி. போனோடனே 2 பஃபையும் கொடுத்து காஃபியையும் கொடுத்தோடனே படத்தை பார்த்து குடிக்கிறது. சூப்பராக இருப்பார் அவர். எல்லோரும் அது வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பி கடிக்கும் போது சவுண்டு கொஞ்சம் பலமாக கேட்கும். இது கொஞ்சம் ஆறி போனதுனால அந்த சவுண்டு இல்லை. ஓகே, இப்போ வந்து இது டூப்ளிகேட்னு சொல்ல வேணாம், இவரோட வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எது எடுக்கிறதுன்னு தெரியலையே, சூடாக இருக்கே. இந்த மூடுனது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறி இருக்குது. ஏன்னா வாயை பொழந்துட்டு கிடக்கிறதுனால கொஞ்சம் ஆறி இருக்குது. நம்ம பொழந்ததே சாப்பிடுவோம். இவரோடதுல அந்த கிறிஸ்பி சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த சவுண்டு கேட்குது. சரி, எந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது, எந்த பக்கம் கறி வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த பக்கமே ஆரம்பிப்போம். அவங்க லைனில் ஜெயிலில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கேன். யாருக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்க. சூடு பார்த்து பட்டோல் அது அவங்க அதுலேயே அந்த ஷீட்லேயே போட்டு தான் நல்ல கிறிஸ்ப். இந்த சவுண்டு வந்துருச்சுங்க. சரியா சவுண்டு வந்துருச்சு. சூடாக இருக்குது. நல்லா இருக்கு. உதிரி உதிரியா. இப்போ வித்தியாசம். நான் கொஞ்சம் ஆன்னு சவுண்டு கொடுத்தோன்னே அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வருது. இப்போ சொல்லு வித்தியாசத்தை அப்படிங்கிறாரு. பாப்பா இருங்க, அப்படியே இருங்க. கையை கழுவிட்டு வந்து இவரை அன்றைக்கி வச்சுக்கிறேன் நான். இருங்க, 2 சாப்பிட்டேங்க. மெட்ராஸ் பேக்கரியோடது பாஸ். அது நம்ம கேட்கவே வேணாம். ப்ரொஃபஷனல் பேக்கரி. மெட்ராஸோட அந்த ஸ்மெல்லை அந்த டேஸ்ட்டை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. பாருங்களேன், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க மாதிரி அப்படி வெயிட் பண்ணுறாரு. இது இவர் செஞ்ச லட்சணத்துக்குள்ளே கையை கொடுக்குறாரு. இவருக்கு கை வேற கொடுக்குறாரு. கையை நான் துடைக்கிறா அப்போ நினச்சேன். ஓவர் கான்ஃபிடென்ட். உண்மையாக சொல்கிறேன், மெட்ராஸ் பேக்கரியோடது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இருக்கானே, வீட்லையாவது நம்ம அந்த மாவை வாங்கி உருட்டி இருக்கலாம். ரெடிமேடில் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி ரெடிமேடில் வாங்கிட்டு வந்து அதை விட நல்லா பண்ணிட்டான். கையை கூடு. ஆகா, இல்லை உண்மையிலே நல்லா இருக்கு. என்னன்னா இங்கே பாருங்க, அது யாரது குக் வித் கோமாளில் அனிருத் வந்து ஜெயிச்சா ஒன்று பண்ணுவார் இல்லைங்க, பண்ணி காட்டு. சொல்லுற அனிருத்தும் பிங்கியும் பண்ணுற மாதிரி காத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள். அந்த கறியில் வந்து எனக்கு நான் மெட்ராஸ் பேக்கரியை குறை சொல்லலை, பட் அது சூப்பராக இருக்குது. என்ன பண்ணிட்டான்னு தெரியலை. அதை விட ஒரு ஸ்டெப்பு, ரொம்பலாம் இல்லை, ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டார் ஐயா. என்ன அதில் அந்த சவுண்டு வரலை, கொஞ்சம் சொகியாயிருச்சு. இதில் வந்து அந்த கிறிஸ்பி சவுண்டு அதை விட கொஞ்சம் அதில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளட்டாக இருக்கிற ஒரு ஃபீலு. இதில் வந்து கொஞ்சம் அப்படியே கிங் அப்படிங்கிற மாதிரி அந்த மணி அடித்த மாதிரி கிளாங்குன்னு ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நான் கூட இவரை இன்னைக்கு ஓட்டுறது தான் கண்டென்ட்டாக வரப்போகுதுன்னு நினச்சேன். இவருமே அப்படி நினச்சி தான் அங்கே போய் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு பேக்கரியில் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பிடும்போது உண்மையை சொல்லி தான் ஆகணும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா மெட்ராஸ் பேக்கரியை குறை சொல்கிறியான்னு. குறை சொல்லலை, அது நல்லா தான் இருக்குது. நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு நம்ம அதைத்தானே சாப்பிட்டு வளர்ந்து இவரும் சேர்ந்து வளர்ந்தாரா? இவருக்கு அப்போவே 90 வயசு. இந்த அதான் நான் அதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இவன் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டானே. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் ட்ரோல் பண்ணுறது தான் கண்டென்ட்டாக வரும்னு நினச்சேன். தப்பித்து விட்டாய். அந்த ஷீட்டு நம்மளே செஞ்சுருந்தா கண்டிப்பாக ட்ரோல் மெட்டீரியல் தான். இவன் சொல்கிறாரு, தம்பி அந்த ஷீட்டையும் நானே வீட்டில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரோல் மெட்டீரியல் தான். நல்ல வேலை ஷீட்டு வெளியே வாங்கினதுனால தப்பிச்சோங்கிறாரு. பட் இதுக்கு ஷீட் இல்லை மேட்டர். ஷீட்டே இல்லை, நம்ம செஞ்சாலும் அது செஞ்சாலும் எப்படியும் அந்த கிறிஸ்பியாக உதிர போகிறது தான். உள்ளே இருக்கிறது தானே மெயின். அந்த உள்ளே இருக்கிற கறியில் கொஞ்சம் உப்பு கூடி குறைஞ்சாலோ, அந்த கறி கொஞ்சம் டேஸ்ட்டு வரலை அப்படின்னாலோ, நீ வெளியே ரெடிமேடில் வாங்கினாலும் நீயா உருட்டினாலும் அது ஃபெயிலு தான். ஸோ ஸ்கின்னு மேட்ரு கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது, ஸ்கின் நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற கறி வந்து அட்டகாசம். இப்போ இந்த கறி தான் எங்களுக்கு டின்னருக்குமே. உங்களுக்கு இப்போ எப்படி இதை கொடுக்குறதுன்னு தெரியல. ஒன்று இருந்து முழிச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்படி கொடுக்குறது? இப்போ நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி. இப்போ ஒன்று கன்ஃபார்முங்க. அப்பா, மிஸ்டி வந்து அங்கே நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டி அங்கே வந்து இங்கே பாருங்கள்,
அவனுக்கு 2 பிரெட்டுக்கு கறி எடுத்து வச்சுட்டு எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் அந்த கறியை போட்டு எக்ஸ்ட்ரா முட்டை பப் டின்னருக்கு செஞ்சு தரக்கூடாது? உனக்கு டின்னர் முட்டை பப் வேணுமா? இந்த இதை எடுத்துக்க. இல்ல இப்போ எனக்கு திருப்பி நானும் செஞ்சேன் நைட்டுக்கு முடியும். அம்மா சொல்கிறாங்க டோன்ட் வரி 250 கிராம் முடிச்சிட்டேன், புதுசாக உனக்கு 250 கிராமில் இன்னொரு 4 செஞ்சு கொடுக்குறேன், 5 செய்யுங்களே. நோ 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 5 அது வராது, 4 250 கிராமுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளவுதான் வரும். இல்லை எப்படியோ 2 முட்டை வச்சா 4 தான் வரப்போகுது. 5 நான் 3 முட்டை வச்சு பாதி வேஸ்ட் ஆகும். முட்டை இல்லை இங்கே பிரச்சனை, அவருக்கு 250 கிராமில் தான் எதுவும் செய்ய தெரியும், இப்போ தான் பழகிட்டு இருக்காரு. ஸோ காய்ஸ் இனிமேல் வந்து மெட்ராஸ் பேக்கரியில் எப்போயாவது தான் முட்டை பஃப் வாங்குவேன், பட் டீ பன் வந்து அடிக்கடி வாங்குவோம். ஏன்னா இவருக்கு டீ பன் வந்து இன்னும் எனக்கு செஞ்சு காட்டலை. அது ஒரு நாளைக்கு நான் முக்கி கொண்டு வருவேன். ஸோ இவர் வந்து இப்போ முட்டை பஃப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணி தாண்டி போனதுனால இனி முட்டை பஃப் வேணும்னா இவர்கிட்டே கேட்கலாம். மெட்ராஸ் பேக்கரிக்கு போய் 12 மணி வரைக்கும் அவங்க திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு இவர் 11 மணிக்கெல்லாம் அதை கையில் கொடுத்துருவார், 11:30 மணிக்கெல்லாம் அதை கையில் வந்துடும். அதனால் பரவாயில்ல, சிறப்பு படை டிஐஜியா உன்னை நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன், சிங்கம் சக்கு 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 சக்கு. அந்த சிங்கம் படத்தில் கேட்குற மாதிரி தான் கேட்கணும். ஐயா துரசிங்கம் இவ்வளோ நாள் எங்கேயா இருந்தேன், நானும் முட்டை பஃப் இந்தியாவோட மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். தெரியும்னு சொல்ல மாட்டாங்க, இவர் இப்போதான் அதை கண்டுபிடிக்கிறார். நம்பி சொல்லவும் முடியாது, இவர் சொல்றாரு என்னையாலே நம்ப முடியாதுடா, நம்பி முட்டை பஃப் செஞ்சு தரேன்னு சொல்லி அது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ ஹல்க் ஆயிடுவேன். அதுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுல வரும்னு ஊற்று. முட்டை பஃப் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் அதை செஞ்சு பார்க்கணும்னா வேறு ஏதாவது நல்ல சேனலில் போய் ரெசிபி பார்த்து செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வர வேணாம், ஏதோ தெய்வாதீனமாக இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, இதை நம்பி நீங்கள் அடுத்தடுத்த ரெசிபியும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாருங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் தின்னுக்கிட்டு இருக்காரு. எனிவேஸ் இன்னைக்கு முட்டைப்பா அட்டகாசமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு இதையும் நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களை நாளைக்கு வேற ஒரு vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.